ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த மும்பையில் இருக்கிற இந்தியா நுழைவாயில பார்த்துட்டு, சரி விடுதிக்கு போய் விட்டத்தை பார்த்து தூங்குவோமே அப்படின்னு சொல்லி மூவரில் பிடிக்கலான்னு போனேன். ஆனால் அங்கே பார்த்தா அந்த 2 அடுக்கு பேர் இருந்திருந்தது. ஐ, இது நல்லா இருக்கே, இதில் நான் இது வரைக்கும் போனதே இல்லையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு வரிசையில் நின்னேன். ஆமாம், உட்காரத்துக்கு இடம் கிடைக்குமா? நம்ம கண்ணாத்தா கடலோரமாக இருப்பா, நமக்கு ஒரு இருக்கையை வாங்கி கொடுப்பா அப்படின்னு மனசு நினச்சிட்டு மேலே போனா, ஆஹா வாய்ப்பு இல்லை போல இருக்குதே அப்படின்னு நடந்து முன்னாடி போனேன். அங்கே ஒரு தம்பி பக்கத்தில் யாருமே இல்லை. ஒருவேளை யாரா வராங்களான்னு கேட்டேன். யாரும் வரலன்ட்டா போல. டகார்னு உட்காந்துட்டேன். சொன்னலப்பா கண்ணாத்தா கைவிட மாட்டா அப்படின்னு. முன்னாடி இருந்த கண்ணாடிக்கு பின்னாடியே இருக்க. இப்படி உக்காந்துட்டு போனா மும்பை மகாராஜா மாதிரி இந்த நகரத்தை பார்த்துக்கிட்டே போகலாம். அடியில இருந்து பார்க்கறதோட மேல இருந்து பார்க்கறதுக்கு மும்பை நகரம் இன்னும் அழகா தெரிஞ்சது. நான் அங்கிருந்து தொடர் வண்டி நிலையம் போறதுக்குள்ள பல தொன்மையான கட்டடங்களை பார்த்தேன். அழகா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பேருந்துல இருந்து இறங்கி தொடர் வண்டியை பிடிச்சி மக்களோட பயணம் பண்ணி என்னோட விடுதிக்கு போய் விட்டத்தை பார்த்து தூங்கிட்டேன். சரி, அடுத்து ஆம்ஸ்டர்டாம் விமானத்தை பிடிக்க இந்த காட்டு துறைமுகம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஏர்போர்ட்டுக்கு தமிழ்ல இதுதான்ப்பா சரியா இருக்கும். இந்த கருநிலக்காரனுங்க 10:30 மணிக்கு வர சொன்னானுங்க பயண மூட்டையை வாங்குறதுக்கு. ஆனா 11:30 மணிக்கு தான் கொடுத்தானுங்க. அதுலயும் இந்த கருநில பணிப்பெண் கடுப்பேத்திருச்சுப்பா. அவங்க முகத்தை பாருங்களேன். இந்தியால சேவைத்துறையில வேலை பார்க்கிற பல பேருக்கு தாங்க ஒரு இது நினைப்பு. எது? அதாவது தாங்க வேலை பார்க்கறதுக்கு பதிலா உதவி செய்யறதா நினைப்பு அவங்களுக்கு. அதுக்கு பேரு உதவி இல்லப்பா, பணி. அதாவது சேவை பணி. அம்புட்டுதான். இந்த தனியார் ஊழியர்கள் தான் தாறுமாறா பேசுவாங்கன்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் அளவுக்கு மீறி பேசுவாங்க. இதுலயும் ஒரு படிக்கு மேல போய் அரசாங்க ஊழியர்கள் தங்களை கடவுளாவே நினைச்சுக்கிறாங்கப்பா. இதை நானே பல இடங்கள்ல உணர்ந்திருக்கிறேன். எப்ப இந்த ஊழியர்கள், குறிப்பா அந்த அரசாங்க ஊழியர்கள் கடவுள் ஸ்தானத்துல இருந்து கீழே இறங்கி மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ அப்பதான் இந்தியால சேவைத்துறை சிறப்பா இருக்கும். சப்பா, பாரமே இறங்கிருச்சு. மனசுக்கு தான் கொட்டி தீத்துட்டேன். இருந்தாலும் கடுப்பேத்திட்டாங்க கடவுளே. கடுப்புல இருந்தனா கம்முன்னு போய் அறையறுப்பெல்லாம் முடிச்சுட்டு பாதுகாப்பு சோதனை எல்லாம் தாண்டி மும்பை விமான நிலையத்துக்கு உள்ள போயிட்டேன். இந்த மும்பை விமான நிலையம் பெருசாவும் சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த கூரை மின்விளக்கு என் மண்டைக்கு பின்னாடி மின்னிச்சு. விமானத்துக்குள்ள போறதுக்கு அம்புட்டு கூட்டம். கடவுளே, ஏற்கனவே ஒரு நாள் நிக்க வச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாம டொரண்டோ போய் சேர்ந்துட்டா சாமி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே விமானத்துக்கு உள்ள போய் உக்காந்தேன். சரியான நேரத்துல விமானத்தை தரையிலிருந்து தட்டி தூக்கி வானம் நோக்கி விருன்னு பறந்துட்டாங்க. விமானம் வானத்துல ஏறதுக்கு முன்னாடி வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படா சோறு கொண்டு வாங்க காத்துட்டு இருந்தேன். வந்துட்டாங்கல்ல. அட எட்டி பார்க்காதீங்கப்பா, என்ன நல்லி எலும்பும் நாட்டுக்கோழி பிரியாணிமா இருக்கும், ரொட்டி துண்டும் வேற எதுவும் கொடுத்தாங்க. கொடூரமா இருந்துச்சு. இருந்தாலும் வேற வழி இல்ல, சாப்பிட்டு தூங்கிட்டேன். கிளம்புனதே நள்ளிரவு அப்படின்றதால சீக்கிரம் விடிஞ்சிருச்சு. நெதர்லாந்து நிலம் ரொம்ப பசுமையா இருந்ததுப்பா. அது கூடவே சூரியன் முட்டு கொடுத்து அழகா கூட்டி விட்டாப்புல. ஒரு 8 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா இந்த வானூர்தி மண்ணை விட்டு விண்ண தொற்றுச்சு. வந்துட்டோமடா ஆம்ஸ்டர்டாமுக்கு. இனி அடுத்த நிறுத்தம் டொரண்டோக்கு தான் அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டு காற்று துறைமுகம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு உள்ள போனேன். அங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த ஒண்ணு பார்த்தேன். அடுத்த குட்டி கதையில சொல்றேன். அதுவரை காத்திருங்கோ.